அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மெனாஸ் கஃபே. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு வீக்கெண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட்டு டின்னர் வெளியில் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலையே கொஞ்சம் சமைச்சு எடுத்துகிட்டு போயாச்சு. அன்றைக்கி நாங்கள் என்ன சமைச்சிருந்தேன் அப்படிங்கிறத வந்து ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி வந்து பார்க்குக்கு தான் போயிருந்தோம். ஸோ பார்க்கில் போயிட்டு ஈவினிங்க்கு மேலே போயிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக இருந்துட்டு வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருந்துச்சு. அன்றைக்கி நாங்கள் என்ன மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்கும். அது கூடவே ஒரு ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அன்னைக்கு டின்னருக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரையும் சிக்கன் கிரேவி பரோட்டா இதுதான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஃபிஷ் ஃப்ரை வந்து ஃபுல் ஃபிஷ் மாதிரி வாங்கி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது ஒரு 1.5 கிலோ அளவுக்கு 2 மீன் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே நான் உங்களுக்கு குயிக்காக சொல்லிடுறேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகு ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் சோம்புத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், லெமன் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். சில பேர் இஞ்சி பூண்டு சேர்ப்பாங்க, நான் இதில் சேர்க்கலை. இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். லெமன் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து மீன் நல்லா உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மீனில் அப்ளை பண்ணிக்கிறேன். மீனில் வந்து மேலே ஒரு 4-5 கீரல் மாதிரி கீரல் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம போடுற மசாலா எல்லாமே மேலே நல்லா உள்ளே ஏறி வரும். ஏன்னா நம்ம ஃபுல் ஃபிஷ்ஷாக எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு உள்ளே சப்புன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா கீறி விட்டு இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கோங்க. இந்த மசாலா போட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது ஊறினா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜிலே நீங்கள் வந்து ஊற வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு மசாலா எல்லாத்தையுமே போட்டுட்டு இதை நான் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னருக்கு தேவையான மற்ற ஐட்டம்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். சிக்கன் கிரேவி வந்து நீங்கள் நார்மல் ஆயிலில் இல்லாமல் தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான கிரேவி தான். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு 2 குழிக்கரண்டி அளவு சேர்த்துட்டு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ரொம்ப செவக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நல்லா பழமாக இருக்க தக்காளி ஒரு 3 பழுத்த தக்காளி சேர்த்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு நல்லா மூடி வச்சிடறேன். மூடி வச்சுட்டு ஒரு சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோன்னா இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துடும். தக்காளி கொஞ்சம் பழமாக இருக்க மாதிரி சேர்த்தோன்னா தான் இந்த கிரேவிக்கு புளிப்பு டேஸ்ட்டு நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துலாம். இது ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி தான். இதுக்கு ரொம்ப மசாலாலாம் இருக்காது. ஸோ வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. இதில் வந்து நான் இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது கூட வந்து உங்கள்கிட்ட பட்டை ஏலக்காய் கிராம்பு தூள், அதாவது பிரியாணி தூள் நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் எல்லாம் காமிச்சிருப்பேன். நீங்கள் அந்த மாதிரி தனியாக அரைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இப்போ பட்டை ஏலக்காய் கிராம்பு தூள் அது கூட மிளகு ஜீரகத்தூள் ரெண்டுமே 1/2 டீஸ்பூன் இருக்க மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. மசாலா கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டி தயிர், ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கொஞ்சம் க்ரீமியாக வரும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எலும்போடு இருக்க சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த கிரேவிக்கு வந்து எலும்போடு இருக்க சிக்கன் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துருக்கிறதுனால அதோட பச்சை வாசம் போகிறதுக்காக இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த மசாலா எண்ணெயிலே வதங்கி வரணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும். சிக்கன் சீக்கிரமே வெந்துடும். கிரேவி ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கும்போதே நான் வந்துட்டு மீனையும் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். மீன் நல்லா வந்து ஊறி வந்துருச்சு. அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் எண்ணெயில் பொரிக்கலாம், இல்லைனா நார்மல் குக்கிங் ஆயிலே கூட பொரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு பொரிச்சுக்கிறேன். மேலேயும் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலாவில் ஏறுறதுக்காக கொஞ்சம் சைடில் வந்து ஊற்றி விடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த உள்ளெல்லாம் நம்ம மசாலா தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து வெந்து வரும். இல்லைனா இந்த மசாலா தனியாக வந்து பச்சை வாசம் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் எடுத்து ஊற்றி விடுங்க. அப்படியே ஒரு பக்கம் என் பொண்ணை வந்து புரோட்டா போடுமான்னு சொல்லிட்டு, அவளும் ரெடிமேட் புரோட்டா தான் அப்படிங்கிறனால அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக போட்டுருவா. அதனால் அவளை போட சொல்லிவிட்டு நான் வந்து மற்ற வேலை பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாமே போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு.
அப்படியே பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு விசில் வச்சு எடுத்துட்டு, அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, எந்த டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து தானாவே அந்த ப்ரெஷரை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், லாஸ்ட்டா கொஞ்சமா மல்லி இலை தூவிட்டு, ஒரு கொதி மட்டும் கொதிக்க வச்சுக்கிறேன். உங்களுக்கு இதுவே கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்னாக்கா, நீங்க அப்படியே வச்சுக்கலாம். அப்படி வேணாம் அப்படின்னாக்கா, இன்னும் கொஞ்சம் வத்த வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வச்சுக்கிறேன். கொதிக்க வச்சுட்டு, இதை அப்படியே ஹாட் பாக்ஸில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். மீனும் நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் இரும்பு பேனில் தான் போட்டேன். இரும்பு பேனில் போட்டால் எனக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் அந்தளவுக்கு வரல, டைமும் இல்லை. அதனால் ஃபஸ்ட் மறுபடி தோசைக்கல்லை மாற்றிட்டு 2 மீனையும் பொரித்து எடுத்துட்டாச்சு. அந்த தோசைக்கல்லேருந்து இந்த மீனை உடையாமல் எடுக்கிறது தான் எனக்கு பெரிய பாடாயிடுச்சு. ஃபுல்லாக எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ஒரு வழியாக 2 மீனையும் எடுத்து வச்சாச்சு. அந்த மீன் சூடாக இருக்கும்போதே அதிலே வந்து கொஞ்சம் வெங்காயமும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அது சைடில் வச்சுட்டு, அது கூட கொஞ்சம் லெமனும் மேலே புழிஞ்சு சாப்பிட்றதுக்காக எல்லாமே கட் பண்ணி வச்சு, சூடு போகாமல் இருக்கிறதுக்காக அதுலேயே வந்துட்டு மேலே ஃபாயில் பேப்பர் போட்டு நல்லா ரேப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம சாப்பிடும்போது இந்த வெங்காயம் இந்த லெமனோட சாப்பிடும்போது இந்த மீன் அவ்வளோ சூப்பராகவே இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ரெசிபி சூப்பராகவே இருக்கும். அப்படியே சிக்கன் கிரேவியும் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. அதையுமே ஹாட் பாக்ஸில் ஊற்றிட்டு மேலே ஒரு ஃபாயில் கவர் போட்டு நல்லா ரேப் பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு கரெக்டாக மணி ஒரு 5:30 5:45 ஆகிடுச்சு. மகரிப் டயத்துக்கு நம்ம பார்க்குக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். கரெக்டாக நாங்கள் போகிறதுக்கும் மகரிப் பாங்கு சொல்கிறதுக்கும் டைம் கரெக்டாக இருந்துச்சு. வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கம்தான், அதனால் லேட்டாக போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிளம்பியாச்சு. நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா, ஷார்ஜா நேஷ்னல் பார்க் தான் போயிருந்தோம். இங்கே யுஏஇயில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ பெரிய பார்க் இது, ரொம்ப சூப்பரான பார்க்கு. உள்ள என்ட்ரி டிக்கெட் வந்துட்டு ஒரு ஆளுக்கு 2 திரம்ஸ் தான் இருக்கும். ரொம்ப பெரிய பார்க்காக இருக்கிறதுனால நமக்கு எங்கே வேணாலும் இடம் கிடைக்கும். இடம் இல்லைன்னு நமக்கு தோணவே தோணாது. நம்ம எப்படி போனாலும் நமக்கு இடம் கிடச்சிரும். உள்ளேயே கஃப்டேரியா இருக்குது, அதுக்கப்புறம் மாஸ்க் இருக்குது, நல்லா வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. நம்ம போனோம் அப்படின்னாலும் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணால் கூட ரொம்ப சூப்பராகவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டோம். பிள்ளைங்க உள்ளே போகும்போதே கஃப்டேரியா பார்த்துட்டாங்களா, உடனே பஞ்சு மிட்டாய் வாங்கி கேட்டாங்க. சரி அதையும் வாங்கி கொடுத்துட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு மகரிப்லாம் தொழுதுட்டு பிள்ளைங்களை கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டோம். உள்ளேயுமே ஒரு 2-3 இடத்துல கஃப்டேரியா வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு கேம்ஸும் அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான பார்க்கு இது. போகாதவங்க கண்டிப்பாக போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். நீங்கள் உள்ளே வந்து பார்பிக்யூ பண்ணல, இந்த மாதிரி நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து பேக் சைட் போயிடலாம். பேக் சைட் போயிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இன்னும் சூப்பராகவே இருக்கும். நாங்கள் வந்து பேக் சைடு தான் போயிட்டோம். அங்கே வந்து நல்ல பெரிய மாஸ்க்கும் இருக்குது. ஸோ ஜென்ஸ் எல்லாம் தொழுகிறதுக்கு ரொம்ப சூப்பர் ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கேயே வந்து தொழுகைலாம் வைப்பாங்க. ஸோ வந்து ஹஸ்பண்ட் வந்து அங்கே போயிட்டு மகரிப் தொழுதுட்டு அப்படியே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து அந்த பலூன் கேம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருந்தது. இது வந்து தனியாக பேமெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒரு 7:30 8 மணி போல் சாப்பிட ஆரம்பித்தோம். பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பித்தோம். கொஞ்சம் ஆறி தான் போயிடுச்சு. என்ன தான் நம்ம வந்து ஹாட் பாக்ஸில் வச்சு ஃபாயில் கவர் பண்ணி என்னென்னமோ பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் ஆறி தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பித்தாச்சு. இந்த சிக்கன் கிரேவியும் நல்லா வந்து உங்களுக்கு செட் ஆகி சூப்பராக இருந்தது. இது புரோட்டா கூட மட்டும் இல்லாமல் இடியாப்பம், சப்பாத்தி, அதுக்கப்புறம் ஆப்பம், இட்லி, தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் எது வேணாலும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்படியே இது எல்லாமே சாப்பிட்டுட்டு பேக் சைடு வந்து நல்லா சூப்பராக ஒரு மேடை மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அது மேலே ஏறி நின்று நம்ம வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பார்க்கோட ஃபுல் வியூவே பார்க்குற மாதிரி இருக்கும். பக்கத்துலேயே வந்து ஏர்போர்ட் இருக்கிறதுனால ஃப்ளைட்டு வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை லேண்ட் ஆகிட்டே இருந்தது. ஸோ அந்த லேண்டிங் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்பும்போதே அங்கேருந்து ஒரு 10 மணி இருக்கும். மறுநாள் வந்து ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இதோட என்னோடய விலாகை நான் முடிச்சுக்கிறேன். இதில் நான் ஷேர் பண்ணியிருக்க ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.